வந்துவிட்டு இப்பொழுது எந்த கமண்டல நீர் சென்ற நாகநதியிலே இந்த நீரை தெளித்தால் என் தாய் உயிரோடு வந்து விடுவார்கள் என்று என் தந்தை உணர்த்தி விட்டார். எப்பொழுது இந்த நீரை தெளிக்கின்ற தெளித்தால் என் தாய் உயிரோடு வந்து விடுவார்கள். நான் தவறு செய்து விட்டேன் அம்மா. ஓடி வந்தேன். என் தாயை நான் உயிரோடு பார்க்க வேண்டும் என்று நான் ஓடி வந்தேன். அருந்ததி குலத்தில் பிறந்து அந்த பெண்ணின் உடலோடு என் தாய் சிரத்தை வெட்டி வைத்து விட்டேன். என் தாயின் உடலோடு அருந்ததி குலத்தில் பிறந்த அந்த பெண்ணின் சிரத்தை வைத்து விட்டேன். நான் பெருத்த தவறு செய்து விட்டேன். இப்போது செல்ல வேண்டும். என் தந்தையை நான் பார்க்க வேண்டுமே. அப்பா முறையாய் பழையாக முடித்து நடராஜன் என்பவன் நீயே சிவமே. ஓம் நமச்சிவாய நமது. ஓம் என்னும் உட்பொருளில் ஓங்காரமாக கொண்டு நந்தி காவல் செய்ய யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவ வேதங்களுக்கும் வடியளக்கக்கூடிய பரமனார் ஒரு நேரத்திலே தவறு செய்த பிரம்மனின் 5 சிரசை ஒரு சிரசை ஆகையால் ஓடினான் பிரம்மதேவன். அவன் தந்தையாக விளங்கக்கூடிய அந்த நாராயணனை சந்தித்தான். படைப்பு தொழிலை செய்யக்கூடிய மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடிய பிரம்மதேவன் சிரசை கொய்ததா சிவபெருமானுக்கு பிரம்ம அத்தி தோஷம் பிடிக்க கிடவது. கொடுத்த சாபத்தின் பிரகாரம் பிரம்மத்தை தோஷம் பிடித்து இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு சென்று சுட்ட பிணங்களை சென்று அகோர தாண்டவம். நான் தாண்டவம் ஆடிய விதம் எனக்கு தாண்டேஸ்வரன் என்று பெயர். அப்படி தாண்டேஸ்வரனாக பெயர் கொண்டு சுடலை மாடனாக. ஆனால் பிரம்மன் சிரம் கொய்ய காரணமாக இருந்தவர் யார்? என் மனைவி உமையவள் பார்வதா. அவளை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த நாராயணன் தங்கை வயிற்றிலே பிள்ளையாக பிறந்து நாராயணன் பெற்றெடுத்த மகன் அந்த பிரம்மதேவன் சிரசை எப்படி கொய்தானோ அதே போன்று அவள் தங்கையாக விளங்கக்கூடிய என் மனைவி பார்வதி வயிற்றிலே பிள்ளையாக பிறந்து அவள் சிரசை பொய்கிறேன் என்று செய்து கொடுத்த சபதத்தின் பிரகாரம் ஜவ்வாது மலையிலே ஜபதக்கினி முனிவனாக நான் அவதரித்தேன். என் மனைவி பார்வதியும் ரேணுகா தேவியாக அவதரித்தார். எங்களுக்கு 5வது பிள்ளையாக அதர்மங்களை அழித்து தர்மத்தில் நிலைநாட்டக்கூடிய அந்த நாராயணன் வைகுந்தவாசன் பரசுராமனாக சாபம் பெற்ற நாங்கள் தவறு செய்திருக்கிறோம். தவறு செய்தவர்கள் கடவுளாக இருந்தாலும் சரி தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற தத்துவத்தை இந்த உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக பெற்றெடுத்த தாய் என்று பாராமல் பரசுராமன் ரேணுகா தேவியின் சிரசை கொய்திருக்கிறார். சாபோ விமோச்சனம் முடிந்து விட்டது. ரேணுகை ஓடி வருவான்.
அவளுக்கு இடபாகம் கொடுக்க வேண்டும். கையிலையிலே நாம் ஆட்சி செய்ய வேண்டும். ரேணுகா, வாழ்க. பார்த்தாயா பார்வதா? சுவாமி, கையிலையிலே பதியே தெய்வம். நான் இருக்கும் இடமே ஏகாந்த மேடை. அனிதினமும் என் பாதத்தை தொட்டு பணிவிட வேலை செய்யக்கூடிய நீ பிரம்மன் சிரசை கொய்ததா? உன் அண்ணனாக விளங்கக்கூடிய அந்த கண்ணன் உன் வயிற்றிலே பிள்ளையாக பிறந்து உன் சிரசை கொய்திருக்கிறார். ரேணுகா அவதாரமாக இருக்கிறார். இப்பொழுது உன்னை அகோ ஆதிபரா சக்தியாக இடமா வைத்தியக்காரி என்னது? உடல் வேறு சிரம் வேறு மாறி வந்திருக்கிறார். முகமோ என் மனைவி ரேணுகையின் முகம். உடலோ கீழ் ஜாதியை சேர்ந்த அருந்ததி உடலோடு வந்திருக்கிறார். ஏன் வந்தா? எதற்காக வந்தா? என் முகத்தில் விழிக்காதே போ. சுவாமி, தெரியாமல் செய்த தவறுக்கு தான் இவ்வளவு தண்டனைகள் அனுபவித்து மீண்டும் செய்த தவறுக்கு எதற்காக இப்பேற்பட்டு எனக்கு தண்டனை தர வேண்டும்? ஏன் வந்தா? சுவாமி, இந்த கைலாயத்தில் எனக்கு இட வேண்டும். தங்களுடைய இடபாகம் எனக்கு வேண்டும். ஏய் பார்வதா, புத்தி பேதலித்து விட்டதா? ஏய், படியளக்கக்கூடிய பரமனா, என் இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமையவள். ஆகையால் உனக்கு இடபாகம் கொடுக்க முடியாது. நீ சண்டாளியாக மாறி இருக்கிறான். இடபாகம் கொடுக்க முடியாதா? சுவாமி, உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். என்னை மன்னித்து தங்களோட இடபாகம் எனக்கு தாருங்கள் சுவாமி. புத்தி பேதலித்து விட்டதா பைத்தியக்காரி? எனக்கா? அருந்ததி உடலோடு வந்த உனக்கு எப்படி இந்த கையில உடல் மாறி சிரம் மாறி இருப்பதால் எனக்கு இடபாகம் கிடையாது என்று உரைக்கின்றாய். இதுதான் உங்களுடைய இறுதியான முடிவா? உறுதியான முடிவும் கூட. அப்படியா? நிச்சயமாக எனக்கு இடபாகம் தர முடியாதா? நிச்சயம் என்ன சுவாமி? சத்தியமாக இடபாகம் கொடுக்க முடியாது. போ சுவாமி, என்னுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. எனக்கு கோபம் பிறந்தால் உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அதை மறந்து விட்டாயா? ஓ, ஒரு பெண் கோபப்பட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகுமா? எனக்கு இடபாகம் தர முடியுமா முடியாதா? முடியாது. வார்த்தைகள் படிகளுக்கு பரமன்ற ஆழ்வமா கர்மமா அகத்தையா உன்னுடைய கண்ணை மறைத்து விட்டதா? அதே பரமேஸ்வரா, எனக்கு இடபாகம் தர முடியுமா முடியாதா? எனக்கு இடபாகம் தர முடியுமா முடியாதா? சத்தியமாக கூறுகிறேன், இடமாக கொடுக்க முடியாது. போ பரமேஸ்வரா, இப்பொழுது அகார உருவம் எடுத்து உன்னை என்ன செய்ய போகின்றேன் பார். என்ன செய்ய முடியாது?
அம்மா முத்து குளிப்பவன் முத்தமி பார்வதியே முத்து குளிப்பவனே முத்தமி பார்வதியே என்றவளே ஆரியனவளே முத்து குளிப்பவனே முத்தமி பார்வதியே பக்தியானவளே இவன் ஜோதியானவளே சுகரியானவளே இவன் சுகரியானவளே அம்மா கந்தனை என்றவளா கருமாரியானவளா கந்தனை என்றவளா மாரியானவளா அந்த கந்தனை என்றவளா கருமாரியானவளா கந்தனை என்றவளா கருமாரியானவளா அந்தரி சுந்தரி ஆதியாக நின்ற உமையே இந்த அழகான குடியாளம் கிராமத்திலே புகழோடு வாழ்பவளே என் தாய முத்துமாரியம்மா. மலையாள தேசத்திலே அம்மணி விளையாட பெண் பிறந்தாள். மலையாள தேசத்திலே அம்மணி விளையாட பெண் பிறந்தாள். அம்மா அஞ்சி மலை செல்லி அம்மா அம்மா துலகவிய ராஜகிரி அந்த ராஜகிரி நடுகிழக்கு அம்மா திருவண்ணாமலை கிழக்கு நீ குந்தியதோ கூவத்தூர் அம்மா கோவில் கொண்டா மலையனோடு அம்மா அந்த நாக நதிக்கரை ஓரத்திலே நாயகியே நீ பிறந்து அந்த பழவேடு எல்லையில் என் தாய் பரசுராமனை பெற்றவனே அம்மா நீ சலசல முத்து மாறி அம்மா சஞ்சலம் தீர்த்த மாறி அம்மா விண்ணுலகம் விட்டு இந்த மண்ணுலகம் வந்து என் அன்னைய முத்துமா அம்மா அக்காலும் தங்கையாலும் நீங்கள் 5 2 7 பேரும் நாங்கள் அழைக்கும் குரல் கேட்டு அம்மா ஓட்டம் பெறும் நடையா ஒளிவர ஓட்டம் பெறும் நடையா பேரு நிறைய ஓடி வர வேண்டுமா பேரு நிறைய ஓடி வர வேண்டுமா ஓட்டம் பெறும் நிலையாக ஓடி வரும் வேளையிலே அழகான கும்பா அம்மா ஆகாயே ரூபமாக ஆடி வரும் மாரியம்மா ஆகாய ரூபமாக ஆடி வர வேண்டுமா ஆகாய ரூபமாக ஆடி வர வேளையிலே ஆகாய ரூபமாக ஆடி வர வேண்டுமா கோழி முட்டை கண்ணழகி கோடாளி பெருக்கழகி அம்மா கொக்கரித்து குரல் கொடுக்கும் என் தாய் கோபாலன் தங்கையாரு மண்ணளந்த காளியவள் மலையாளத்தில் சூறையிட மாசையில் தேரோடு அம்மா ஓடி வருகிறார். அம்மா மஞ்சா போடவ கட்டி உயரமா நடனமா வராளா சுடரையாடி வராளா போடவ கட்டி உயரமா நடனமா வராளா வேப்பரையே சரந்தொடுத்து வேதாச
அங்காளம்மா வராளா அங்காளம்மா வராளா வெப்பலே தந்துடுத்து அங்காளம்மா வராளா அங்காளம்மா வராளா கடல தொடர அங்காளம்மா வராளா கோவிந்தா 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 அம்மா வழி விடுங்கோ வழி விடுங்கோ வழி விடுங்கோ வழி விடுங்கோ அம்மா அம்மா ஓடி வர நம்ம ஒரு மாறி அம்மா விடுங்க வழி விடுங்க ஆவேச காலியானா அம்மா குதிரகாவ கேட்டு வரா விடுங்க வழி முத்தமியாடி வரா விடுங்க வழி விடுங்க வெப்பஞ்சலக்காரி வரா அவ விளையாட ஓடி வரா அம்மா வரா தவறா அம்மா வரா அதாவா அம்மா வரா தவறா அம்மா வரா அதாவா அம்மா வரா அம்மா வரா அதாவா வழி விடுங்க வழி விடுங்க அம்மா உனக்கு சுத்தி சுழல வேணும் தாயை சூழ்ந்திருக்கும் நந்தவனும் தாய உனக்கு பக்குவம் சுழலையம்மா தாயம் படுத்த இடம் மலையனூர் சுத்தி சூழ சூழ்ந்திருக்கும் நந்தவனும் சூழல் புத்திரைக்கு நட்டவனும் சூடாதவனும் மலையனூர் சுத்தி 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 மலையனூர் எல்லையில் சுத்தி வந்து பள்ளி கொண்டார் மலையனூர் எல்லையிலே மலையனூர் எல்லையிலே முந்தி வந்து பள்ளி கொண்டார் பள்ளிக்கொண்ட பார்வதி காடி உன பார்த்த மனம் துடிக்குதம்மா அங்காடி மலையனூர் எல்லையிலே மல்லாந்த பாவையிலே மலையனூர் எல்லையிலே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஹோய்தா ஹோய்தா அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பசி 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 ரத்தனி பிடிச்சதனி ஓடுகிற கையிலே ஒட்டிதாவோ செய்தவாடே ஓடுகின்ற ஒண்டி கால அப்பா ஓடுகிற கையில ஓடுகிற ஒண்டி ஒண்டி கால ஓடுகிற கையில ஒளியால நின்றவள பத்தி அமோரான பத்தி இருந்தாலும் இல்ல இல்ல உட்காருங்க உட்காருங்க தயவு செய்து எல்லாம் உட்காருங்க
என்னை பெற்றவளே பெரியவளே உடுக்க சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கோ அம்மா உன் பாடுகிறேன் கேட்டுக்கோ உடுக்க சத்தம் காதில் வாங்கி அம்மா உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கோ என்னை பெற்றவாடி பெரியவாடி உடுக்க சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கோ அம்மா உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கோ உடுக்க சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கோ அம்மா உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கோ அங்காளம்மா வரா அங்காளம்மா வரா கூடு காய்ச்சி ஊத்தினாலும் குடிக்கிறவன் கூடு காய்ச்சி ஊத்தினாலும் குடிக்கிறவனிதான் குடித்த வாயாறு பாத்துறவனிதான் பட்டு பத்து மஞ்சள் புத்தி வருவேன் பணத்த பிள்ளை அதுதான் அவன் எனக்கு தருவேன் அடிநிழலில் குடியிருப்பேன் பாதங்களை தொழிலே என பெற்றவளே பெரியவளே குடுக்க சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கோ அங்காளம்மா புகழை பாடுகிறேன் அங்காளம்மா வரால பார்வதா உலகம் தோன்றாத முன்னே ஆதிவரா சக்தியாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக தோன்றினார் மூர்த்திகளை படைத்தார் விச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி முப்பெரும் சக்திகளை படைத்து படைத்தல் காத்தல் அழித்தல் இப்பொழுது என் இடபாகம் அடைய வேண்டும் என்பதற்காக அகோர காளியாக வந்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார்? சுவாமி, இந்த பாவன மக்களுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? இப்போது இந்த பக்தர்களுக்கு காட்சி தர வேண்டும். அதனாலே எனக்கு இடமாக வேண்டும். அடி பைத்தியக்காரி, அகோர காளியாக அடங்கா பிடாரியாக கோழி முட்டை கண்கள் கோடாடி பற்கள் பருத்த மேனி அவங்களுக்கு விரித்த சரியாக அகோர காளியாக வந்தது. என்னதான் அகோர உருவம் எடுத்தாலும் உனது உடல் அருந்ததி உடலோடு இருக்கிறது. அருந்ததி உடலோடு இருக்கும் உனக்கு இந்த சிவனிடத்தில் இடம் கிடையாது. போடி பைத்தியக்காரி. சுவாமி, என் பொறுமைக்கும் இருந்தாலும் பார்வதா, அகோர காளியாக உருவம் எடுத்தாலும் இடபாகம் கொடுக்க முடியாது. போ சுவாமி, உன்னை படைத்தது யார் என்று உனக்கு தெரியுமா? படைத்திருந்தால் தெரியாதா? படைத்திருந்தால் இப்படி அருந்ததி உடலோடு வந்தால் உனக்கு எப்படி இடபாகம் கொடுப்பது? பித்து பேதனைத்து விட்டதா? பித்து பிடிப்பது எனக்கா உமக்கா? உன்னால் தான் அடி பித்து பிடித்தது. இதற்காக இடமாக கொடுக்க மறுத்து விட்டாய். முடியாது. இப்போது என் கோபத்துக்கானவர்கள் எப்படி தெரியுமா? இந்த கோபம் எனக்கு இந்த நேரத்திலே என் உடலுக்குரிய இந்த முத்துக்களை ஒன்றாக இப்போது கூட்டி இப்போது இந்த
சின்ன முத்தை பெரிய முத்தை பாரு உனக்கு அளிக்கின்றேன். கொடுக்கவில்லை என்பதற்காக உன் உடம்பில் உள்ள வேர்வ துளிகளை ஒன்று திரட்டி எனக்கு சின்ன முத்து பெரிய முத்து வாரி பார்வதா ரேகம் எல்லாம் எரியுதடி பார்வதா எனக்கு திரகம் எல்லாம் தெரியுதடி பார்வதா திரகம் எல்லாம் தெரியுதடி பார்வதா எனக்கு திரகம் எல்லாம் தெரியுதடி பார்வதா வேர்வத்துறைகளை எடுத்து என் முகத்திலே பெரிய முத்து போட்டிருக்கிறார் முகமெல்லாம் வாடுதடி பார்வதா எனக்கு முகமெல்லாம் போருதடி பார்வதா திரகமெல்லாம் எரியுதடி விட்டு போராட இருக்கு சுவாமி எனது அண்ணன் இருக்கின்றார் என் அண்ணன் வீட்டுக்கு சென்றால் எனக்கு ஒரு மார்பு பிறக்குமோ ஒரே பேர் இழுச்சலா இருக்கின்றது யாரம்மாடி யார் என்று தெரியலையா அகோர உருவம் கோர பல்லு என்ன இது இந்த உருவத்தை பார்க்கும் போது அகோரமா காட்சி வைக்கிறது யாரமாட்டீங்க அண்ணா இந்த உலகத்தை படைத்த உமா மகேஸ்வரி ஆதி என் தங்கச்சி வந்திருக்கா அண்ணா அம்மா தங்கச்சி அண்ணா பார்வதா கண்ணா என்னமா இது அனுமோலம் எதற்காக தெரியவில்லையா உனக்கு உனக்கு புரியவில்லையா தங்கச்சி பார்வதா இந்த அகோர உருவத்தோடு இந்த அண்ணன் இந்த மாய கண்ணனை பார்க்க வந்திருக்கிறாயே என்னம்மா உனக்கு என்ன தெரியுமா அண்ணனை பார்த்து வெகுகாலமாகிவிட்டது அதனால் என் அண்ணனை பார்த்து செல்லவே இந்த தங்கை ஓடோடி வந்திருக்கிறேன் தங்கச்சி நல்லா வாழும் போது அண்ணனை திரும்பி பார்க்க மாட்டாளுங்க அவளுக்கு எதனா குறை ஏற்பட என்ன என்ன காப்பாத்தி என்ன என்ன திரும்பி பார்க்க மாட்டியா நீ நல்லா வாழுவியா அவன் நல்லா வாழும்போது திரும்பி பார்க்க மாட்டாங்க அண்ணனை யாரையுமே அவளுக்கு ஏதாவது குறை வந்தாட்டா அண்ணனை ஏதோ மூட்டை கட்டி எடுத்துக்கிறா என்னன்னு தெரியல அண்ணா என்ன தெரியுமா இந்த பாமர மக்களுக்கு இந்த தாய் இப்போதே பக்தர்களுக்கு காட்சி தர வேண்டும் அதனால் இந்த வைகுந்தத்திலே இந்த தாய்க்கு சிறிய இடம் வேண்டும் இந்த மக்களுக்கு நான் அருள் பாலிக்க வேண்டும் அதனால் நீங்கள் எனக்கு சிறிய இடம் தர வேண்டும் இந்த வைகுந்தத்தில் என்னுடைய தங்கை பார்வதாவுக்கு இடம் தரணும் உண்மை என்ன இடம் தர வேண்டும் என்றுதான் அண்ணனை தேடி வந்திருக்கேன் உண்மைதான் என்ன சரி நியாயம்தான் தங்கச்சி வந்துட்டா அண்ணா அடக்கலாம் கொடுத்துதான் ஆகணும் உண்மை என்ன இருந்தாலும் உனக்கு நான் அடக்கலாம் கொடுக்கலாமா அண்ணா என் மகன் என்று ஏதோ சின்ன சின்ன தவறு செய்துட்டான் அத்தைய பார்க்கணும் மாமாவை பார்க்கணும் என்று எங்க வந்தா உன் இல்லத்தில் பார்ப்பதாக வழித்தான் ஏதோ
உடைய கணவர் அமர வேண்டிய சிம்மாசனத்தை மகன் அமர்ந்துட்டான். உண்மைதான். அவன் சின்ன சிறியவன், அவனை மன்னிச்சு விட்டுருந்தோம். இவதாமா காட்டி கொடுத்துக்கிறான். நீ காட்டி கொடுத்ததால உடைய கணவனுடைய மகனின் சிரசை 5 சிரத்தில் ஒரு சிரசை அறுத்தான். அப்படி என் மகன் சிரம் அறுபதற்கு காரணமா இருந்த உனக்கு நான் இடம் கொடுக்கலாமா? இடம் கொடுக்கலாமா? சரி, அதையும் நான் மன்னிச்சிடறேன். நீ இப்படி எந்திருக்கின்றாய். அண்ணா, உடைய உடலோ பார்த்தீர்களா? நான் எப்படி இருக்கின்றேன் தெரியுது. உடைய உடலோ அருந்ததி பெண்ணோட உடல். அருந்ததி பெண்ணின் உடல். உடைய சிரமற்ற நாயுடைய தங்கை பார்வதியின் சிரம். உண்மைதான். இந்த உருவத்தோடு இந்த வைகுந்தத்தில் நான் இடம் கொடுத்தால் மாமர மக்கள் அனைவரும் என்னை இதுவாக என்ன மதிப்பாங்களா? அதனால இந்த இடத்துல உங்களுக்கு இடம் கிடையாது, ஓடிப்போம். அண்ணா, இது வேறொருக்கு நேரம் கிடையாது. இந்த தங்கைக்கு கோபமத்தால் என்ன செய்வோம் என்று எமக்கே தெரியாது. எடுத்துரைத்தாலும் இந்த வைகுந்தத்தில் இடம் கிடையாது கிடையாது கிடையாது. அண்ணா, இப்போது என் உடல் இருக்கக்கூடிய இந்த வேறு ஒன்றாக கூட்டி இப்போது உனக்கு முதுவிலே முத்தை வாரி போகின்றேன். எனது அண்ணனும் எனக்கிடம் கொடுக்க மறுத்து விட்டார். இருந்தாலும் இப்போதே பிரம்மனை சந்திக்க வேண்டும். எனக்கு ஒரு மார்க்கம் பிறக்குமோ? ஒரு சில மறுபட்டி இந்த சத்திய லோகத்திலே நான் முக கடவுளாக படைக்கும் தொழிலை செய்து வருகின்றேன். எதுவும் அவை குரல் கேட்கின்றது. பிரம்மா, மரும பிள்ளை, என் மரும பிள்ளையா? அதற்காக வந்திருக்கின்றாய்? எனது மரும பிள்ளை பார்ப்பதாக வந்திருக்கிறேன். இந்த 4 சிறகு 4 எடுத்துட்டு போற வந்தியா? எப்படி என்னை பார்த்தா எனக்கு வருகிறா? எதற்காக வந்திருக்கின்றாய்? நலமாக இருக்கேன் என்று வந்திருக்கேன். அப்படியா? உண்மைதான். பிரம்மா, என்ன? நான் யார்? உனது அத்தை அல்லவா? அதனால் உனக்கு துணி பார்த்தம் இல்லையா? இந்த இடத்திலே, இந்த சத்தியலோகத்திலே இந்த அத்தைக்கு இடம் வேண்டும். இந்த மக்களுக்கு இந்த ஆதிசக்தி நான் காட்சி தர வேண்டும். இந்த சத்தியலோகத்தில் உனக்கு இட வேண்டும். உண்மைதான். எதை வச்சு கேட்கிற? எந்த முகத்தோடு வந்தாய்? யாரை பார்க்க வந்தாய்? ஒரு சில மறுபடி உடைய கணவர் துடிக்க துடிக்க அடுத்தா இன்னும் கூட்டிட்டு வந்து என்ன? அது தேவ ரகசியம். தேவ ரகசியமாக இருந்தாலும் என்னுடைய அத்தையாக வந்திருந்தால் ஏதோ செய்த தவறு மன்னித்து இந்த சத்தியலோகத்தில் உனக்கு இடம் கொடுப்பேன். இடம் கொடுத்திருப்பேன். வந்திருப்பதோ என்னுடைய அத்தையின் முகமாக தெரிகின்றது. உடலோ அருந்ததி பெண் சொல்லக்கூடிய சக்தி உடலாக தெரிகிறது. இந்த இடத்தில் உனக்கு இடம் கொடுக்க முடியாது. போடி. பிரம்மா, நீயா எனது மரும பிள்ளை? அத்தி வர விளையாடுகிறாய். விளையாடு. இருந்தாலும் முடியுமா? முடியாதா? முடியாது. இப்போது என்னை முத்தை மாறி உனக்கு நாக்கியா இருக்கின்றேன். இப்பேற்பட்ட நிலைமையா? சின்ன முத்து பெரிய முத்து படியலக்கும் ரமணனுக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டது. ஐயோ, படியலக்கும் பரமனுக்கு பார்வதியா
நிலையா பார்வதி சாபத்தினால் வந்த சரியா வேதங்களை கருத்தில் கொண்டு படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவனுக்கு நாவிலே மாமா என்னால் பேசக்கூட முடியவில்லை மாமா 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 என்ன மாமா மாமா யோ அதர்மங்களை அழித்து இதுக்கெல்லாம் காரணமே நீதாயா. ஏயா ஏதோ என் தங்கச்சிதான் மதியிலிருந்து ஏதோ சொன்னா அதற்காக ஒரு சிரஸ்தா இருக்கலாமா? தவறு செய்தவர்கள் அதற்காகத்தானே இந்த கோலம் நமக்கு. தெய்வங்களாக இருந்தாலும் தண்டனை அனுபவித்தே அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். பெற்றெடுத்த பெண் என்று பாராமல் இளத்தமை மீது ஆசைப்படலாமா? ஆசைப்பட்டு ஏதோ சபல புத்தி ஆசைப்பட்டேன். கடவுளே தான் தவறு செய்யலாமா? இந்த கடவுளே இப்படி தவறு செய்யலாமா? சரி, ஆசைப்பட்டா எப்படியோ அவன் அகத்தையே அழிக்க வேண்டும் என்பதற்காக கணவனாக பாவித்து என் மனைவி பாத உதை செய்தாளா? செஞ்சுட்டா. உன்கிட்ட சிரமறுபட்டு ஓடி வந்தா செய்த தப்பு செய்தவன் யார்? என் மகன் பிரம்மன். ஆமா. அவனை கண்டித்திருக்க வேண்டும். உன் சிரத்தை அறுத்தவன் யாராக இருந்தாலும் அதற்கு காரணமாக இருந்த பார்வதி வயிற்றிலே பிள்ளையாக பிறந்து அவள் சிரசை கொய்து வைத்த பரசுராமனாக பிறந்தான். ரேணுகையாக என் மனைவி பிறந்தாள். சிரசை கொய்து அறுத்துட்டேன். ஆனா அந்த படுபாவி கந்தரவனாக வந்தது யார்? நானே தான் மாமா. மாமா நான் தான். உன்னால தானே இவ்வளவு வெடி ஆனது மாமா. இந்த கதைக்கு கருவே நான் தான் மாமா. சரி, உண்மைதான். அவன் படைக்கவில்லை என்றால் இந்த நிலை வந்திருக்குமா? வேலையே வேலை கிடையாது. எமக்கு வேலை கிடையாது. ஆனால் மூர்த்திகளுக்கும் இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டது. பார்வதா ஆனால் இவன் என்ன வேலை செய்யக்கூடியவன்? படைப்பு தொழிலை செய்யக்கூடியவன். படியளக்கக்கூடிய பரமனாகிய நானும், காக்கும் தொழிலை செய்யக்கூடிய நீயும், படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவனும் அவன் நாவிலே முத்து போட்டதால் இந்த பாமர மக்களுக்கும் இங்கு உள்ள ஆடு மாடுகளுக்கும் செடி மர கொடிகளுக்கும் இந்த முத்தானது பரவி படியளக்கக்கூடிய பரமன் எனக்கே இப்பேற்பட்ட நிலைமை என்றார். உண்மைத்தான். இந்த பாமர மக்கள் இந்த முட்டை எப்படி தாங்குவாங்க? ஆடு மாடுகளுக்கு கோமாரியாக ஆகையால் இந்த மக்களின் நலனை கருதி நமக்கு முத்து போட்டவ யாரு? என் தங்கச்சி தான். பார்வதா. இந்த பரமனை நிலைமையை பார்த்தாயா? என்ன இதா? முகத்தினில் முத்தம்மா முக்ககையே இறக்கி சிரத்தினில் முத்தம்மா சீக்கிரமே இறக்கி முகத்தில முத்தம்மா சீக்கிரமா இறக்கி. உனக்கு எப்போதெல்லாம் ஆபத்து ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் இந்த அண்ணன் இந்த கண்ணன் குறையெல்லாம் தீர்த்து வச்சிருக்க. உண்மை என்ன? நீ போட்ட முத்து முதுகுல தாங்க முடியலமா? தாங்க முடியலையா? இந்த அண்ணன் முத்த மட்டும் இறக்கிடு. அண்ணா தங்கச்சி கண்ணா என் தங்கச்சி சுயநலக்காரன். என் தங்கச்சிமா என் தங்கச்சி எனக்கு செய்வா. இப்போதான் உன் தங்கை இப்ப தெரிகின்றதா? அன்று நான் என்ன கூறினேன்?
இந்த வைகுந்தத்திலே ஆ. உன் தங்கைக்கு சிறிய இடம் வேண்டும் கேட்டேன். அடக்கலாம் நீ கேட்டேன். கொடுக்க மறுத்து விட்டாய். கொடுக்கவில்லையே. அதனால் தான் உனக்கு அதனால இந்த நிலைமை. தங்கச்சி ஆ, நீ போட்ட முதுகுல முத்தி என்னால் தாங்க முடியலம்மா. தாங்க முடியலையா? அடடா. ஆ, என் முதுகினில் முத்தம் முதுகில முத்தம்மா பூமுகலிலே நீ இறக்கி முதுகில முத்தம்மா முத்தழகு நீ இறக்கி முதுகில முத்தம்மா முத்தழகு நீ இறக்கி அத்தே, ஆ, சாமி, தானா? இந்த மருமகளுடைய நிலைமையை பார்த்தாயா? 5 சிரத்தில் ஒரு சிறந்தான் அறுபட்டது. நீ போட்ட முத்தால் எனக்கு நாவிலே போட்ட முத்தால் என்னால் பேசக்கூட முடியவில்லை சுவாமி. மகனே, சுவாமி, நீ எப்பவுமே பேசக்கூடாது. சுவாமி, ஆ. நாவில் போட்ட முத்தை ஆ. இறக்கி விடு மாமி. மாமி, நாவினை ஆவிய முத்தம்மா அழகிய நீரகி நகர்த்த முத்தம்மா அழகிய நீரகி அழகிய நீரகி நாட்டில முத்தம்மா அழகிய நீரகி நாட்டில முத்தம்மா என அழகிய நீரகி மாமி, ஆ, என்னுடைய நாவில் போட்ட முத்தை இறக்கி விடு மாமி. அம்மா சுவாமி, மூர்த்திகளுக்கு எப்பேற்பட்ட நிலைமை என்றால் உண்மைதான். இந்த பாமர மக்கள் நிலைமை என்னாவது? ஆகையா நீ போட்ட முத்துக்களை நீயே இறக்க வழி கூறம்மா. சுவாமி, எனக்கு ஒரு மார்க்கம் இருக்கின்றது. மார்க்கம் இருக்கிறதா? என்ன தெரியுமா? என்ன தங்கச்சி? நான் ரேணுகா பிறக்கின்ற போது பொழுது? எனக்கு ஆபத்து என்று நேர்ந்த போது என்னை ஆதரவு கொடுத்தது யார்? ஆமா, ரேணுகையாக பிறக்கும் பொழுது உனது மகன் பரசுராமன் வெட்டுவதற்காக ஓடி வந்தான். உண்மைதான். கட்டிய கணவன் நானும் உனக்கு அடைக்கலம் ஆதரவு கொடுக்கவில்லை. கொடுக்கவில்லை. எனது அண்ணனும் கொடுக்கவில்லை. தாய் வீடாக இருக்கக்கூடிய உனது அண்ணனும் இடம் கொடுக்கவில்லை. உண்மைதான். ஆனால் இங்கோட, இங்கோட. படிகளுக்கு ஏய், அப்படியே ஒரு நல்ல ஒரு காசிலே போடு மாமா. பிரம்மதேவனும் அடக்கலை கொடுக்கவில்லை. கொடுக்கவில்லை. ஆனால் ஆ, உனக்கு அடைக்கலம் முதலாக கொடுத்தது யார் தெரியுமா? யாகாதி வீடு. யாகாதி வண்ணார குளத்திலே உனக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். உண்மைதான். அவர்கள் உள்ள அழுக்கு துறைகளை உன் மேனி மீது எல்லாம் போட்டார்கள். போட்டி ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றினார்கள். காப்பாற்றினார்கள். அடுத்ததாக ஆ, உனக்காக உயிரையும் கொடுத்திருக்கிறார். உண்மைதான். அருந்ததி உடலை சேர்ந்த சக்கலை சிப்பன். ஓ, சக்தி. ஆகையா ஆகையா, அவர்கள் தாமா அடைக்கலம் கொடுத்தது. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? யாகாதி வீட்டுக்கு சென்று இந்த மும்மூர்த்திகளும் மண்டிட்டு முட்டி போட்டு ஏகாலி வீட்டிலே அள்ளு மாவு துள்ளு மாவு கொட்டாங்கட்டி குழு வாங்கியாந்து எனக்கு மலை போல சாத போட்டு எனக்கு கும்பம்படி எனக்கு கும்பம் படைத்து இந்த தாயை வணங்கினால் இந்த முத்தை நான் இறக்கின்றேன். ஆனால் ஒன்று, என்ன? இந்த முத்துக்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன அடைந்து கொண்டிருக்கின்றேன்? வினைகளை தீர்க்கக்கூடிய வேம்பு ஆடையை அணிந்து இந்த வேம்பாளையை இந்த மும்மூர்த்தியில அணிந்து கொண்டு என வளம் வந்து எனக்கு அங்கமேல செய்தால் இந்த தாய் நான் அந்த முத்தை நான் ஏற்றுக் கொள்கிறேன். முயவலே ஒரு படி அளக்கக்கூடிய பரமன், ஒரு காக்கின்ற கடவுள், ஒரு படைக்கின்ற கடவுள். நாங்கள் மும்மூர்த்திகள் கேவலம் யாகாடி வீட்டுக்கு நாங்க போனோமா? எங்களால போக முடியாது. இந்த முத்துக்களை நான் மார்க்க மத்துடா, மத்துடா, தாங்க முடியல. அம்மா, இந்த பாமர மக்களுக்காக யாகாடி வீட்டுக்கு சென்று சென்று அவர்கள் பாதத்திலே மண்டியிட்டு பாதத்திலே விழுந்து
அள்ளுமாவு துள்ளுமாவு கொண்டு வந்து ஒரு கொட்டாங்கஞ்சி கூழை கொண்டு வந்து எனக்கு படைத்து மலை போல் சாதம் அடித்து உண்மைதான் உனக்கு காயும் கருவடும் செய்து குன்று போல் கொழுக்கட்டை செய்து உனக்கு கும்பமாக படைத்து நீங்கள் அணியக்கூடிய வேம்பு ஆடையை இந்த வேம்பு ஆடையை நாங்கள் வேப்பஞ்சாலையாக அணிந்து இந்த மூர்த்திகளும் நீ பிறந்த மஞ்சள் நீரிலே நாங்கள் மஞ்சள் நீராடி மும்மூர்த்திகள் இந்த பூமியை சாட்சியாக வைத்து அங்க பிரார்த்தனை செய்தால் முத்துக்களை இறக்குவார். முத்துக்களை நான் வாங்கி நாங்கள் ஏகாலி வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் உண்மைதான் முகமோ இந்த தாயின் மொழி ஆகையால் என் மனைவியாக இருக்கக்கூடிய பார்வதி ரேணுகையாக பிறக்கும் பொழுது அவள் உடல் எப்படி அறுபட்டதோ அந்த அறுபட்ட உடலை அந்த அருந்தடி சிரத்தோடு நாங்கள் பார்க்க வேண்டும். சுவாமி இப்போதே அந்த உடலை காட்டி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா சுவாமி தாயே சுவாமி அம்மா சுவாமி ஒரு கிராமம் ஒன்று இருந்தால் உங்களுக்கு ஆலயம் அமையும். உண்மைதான் ஜவ்வாது மலையிலே ஜபதக்கினி மனைவியாக பிறந்த நீ நான் பிறந்து ஈஸ்வரியின் அம்சமாக கொண்ட நீ உண்மைதான் ரேணுகையாக பிறந்ததா ரேணுகா பரமேஸ்வரி ரேணுகா பரமேஸ்வரி ரேணுகா பரமேஸ்வரி ரேணுகா பரமேஸ்வரியாக பிறந்த நீ பெற்றெடுத்த மகன் அருந்ததியின் சிரசையும் உனது சிரசையும் வெட்டி வெடித்தியார். தாய் மீது உள்ள பாசத்தால் உடல் வேறு சிறம்பேறு கடந்த உனக்கு உருவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தலைகளை மாற்றி செய்து தலை மாறியதால் நீ இந்த மக்களுக்கு மாரியம்மன் 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 மாரியம்மனாக பிறந்த நீ உடல் மாறி உருவமும் மாறி கருமாரியாக அவதாரம் கொண்டு தண்டு மாறியாக அவதாரம் கொண்டு மாறியாக மக்களுக்கு காட்சி தந்த நீ என் இடமாகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நோட்டோட்டமாக ஓடி வந்தால் நாங்கள் இடமாகம் கொடுக்க முடியாததா உன் உடம்பில் உள்ள முத்துக்கள் வேர்வையாக சிந்தியது. உன் உடம்பிலே முத்துக்கள் வேர்வையாக சிந்தியதா உனக்கு முத்தாளம்மன் 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 முத்தாளம்மனாக உருமாறி உன் உடம்பில் உள்ள வேர்வை எல்லாம் எடுத்து சின்ன முத்து பெரிய முத்து அந்த நாராயணத்து முதுகிலே ஊசி முத்து அதாவது ஆணி முத்து நாவிலே புத்தராமை என்று சொல்லக்கூடிய முத்து என்ற முத்துக்களை வாரி அமைத்திருக்கிறார். முத்துக்களை வாரி இணைத்ததா இன்று முதல் நீ முத்து மாரியம்மன் முத்து மாரியம்மன் ஒய்தா ஒய்தா முத்துமாரியமாக அவதாரம் செய்த நீ உனக்கு திருவிழா நடக்கின்ற காலத்தில் அம்மா உனது உருவம் ஆலயத்திலே பெண்புறமாகவும் முழு உருவமானது ஆலயத்தின் பின்புறமாகவும் உனக்கு சிரசு அரிக்கப்பட்ட அருந்ததி உடலை இந்த மண்ணிலே புதைத்து தலை மட்டும் ரேணுகையாக மாரியம்மனாக காட்சி தருவார்கள். ஆனால் அருந்ததியின் உடல் இந்த மண்ணிலே புதைந்திருந்தாலும் உங்களுக்காக அவள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அருந்ததி இனத்தவர்கள் உங்களுக்கு காவலாக இருப்பார்கள். உங்களுக்கு
உனக்கு திருவிழா நடக்கும் பொழுது எனது காப்பினை அணிவித்து குதிரை சக்தி தான் பிடித்து உன் பூத படைகளுக்கு அங்க முதிர ஆட்டுக்களை அறுத்து உறுப்பு சக்தி ஓசன் ஓத உனக்கு உதிரகாவினை கொடுப்பார்கள். ஆனால் அருந்ததி பெண்ணானவளோ உனக்கு திருவிழா நடக்கின்ற காலத்தில் களிமண்ணால் மாத்தாங்கிய உருவமாக செய்து மாரியம்மனாக நீ இருக்கும் பொழுது மாத்தாங்கி அம்மனாக உருவம் செய்து 3 நாள் ஊர்வலம் வந்து உனது உருவம் ஆலயத்திலும் களிமண்ணால் செய்யப்பட்ட மாத்தாங்கி சிலையை அம்மனை ஏசி அம்மனை திட்டி நதிக்கரையிலே கரைத்து விடுவார்கள். ஏன்னா உங்களுக்காக அருந்ததி நத்தவர்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல உன் அண்ணனாக விளங்கக்கூடிய நாராயணன் முதுகிலே முத்திட்டிருக்கிறார். அந்த பாகத்தை நாங்கள் வாங்க வேண்டும் என்றால் இந்த பாமர மக்கள் உனக்கு திருவிழா நடக்கின்ற காலத்திலோ நாங்கள் இறந்து இந்த பாமர மக்கள் இறந்து உங்கள் பாதத்தை வருகின்ற சவமாக கிடக்கும் பொழுதோ பாதத்தில் சேர்கின்ற போது இந்த சவமானது வலுவானது அதிகமாக பெறும். உனது திருமேனியானது உயர் அதுவானது பெறும். அதையால் கோவிந்தா என்று குரல் கொடுத்தார். எப்படியா கோவிந்தா என்ற குரல் கொடுத்தார். எப்படி உன் அண்ணனின் பாரத்தை நீ வாங்குறியோ அதுபோல இந்த பாமர மக்கள் சவத்தை தூக்கும் பொழுதும் தூக்கின்ற போது இந்த திருமணியை தூக்கின்ற பொழுதும் கோவிந்தான குரல் கொடுத்து தூக்கிலாம் அவங்க பாரத்தை நாங்க வாங்குறோம். ஆகையால் இந்த மாரியம்மனாக அவதாரம் செய்த நீ இந்த மும்மூர்த்திகள் ஏகாரி வீட்டுக்கு சென்று அள்ளுமாவு துள்ளுமாவு கொண்டு வந்து ஏகாரி வீட்டிலே நீ வந்து பிறந்தாயடி வந்து பிறந்தாயம்மா அந்த ஏகாரி வீட்டிலே வந்து பிறந்தாயம்மா வந்து பிறந்தாயம்மா அக்காரம் மங்கையாரும் 5 2 7 பேரும் யாரும் 5 2 பேரும் அக்காரம் மங்கையாரும் நீங்கள் 5 2 7 பேரும் ஏகாரி வீட்டிலே உனக்கு தாய் வீடாக இருக்க வேண்டும். உங்களுக்கு திருவிழா நடக்கின்ற பொழுது உங்களுக்கு ஏகாரி வீட்டில் இருந்தால் சீர்வரிசை அம்மா நாங்க என்னென்ன கொண்டு வருவோம் தெரியுமா? அம்மா உங்களுக்கு அள்ளுமாவா என் தாயத்துள்ளுமாவா அள்ளுமாவா என் தாயத்துள்ளுமாவா அவதரித்த கொடியாட மாட்டீரே அள்ளுமாவா என் தாயத்துள்ளுமாவா யாருக்கு அவதரித்த கொடியாட கிராமத்திலே அம்மா அள்ளுமாவு துள்ளுமாவு கொண்டு வந்து உனக்கு மாவு விளக்கு ஏற்றி அம்மா உனக்கு எப்பேற்பட்ட பொம்மை தெரியுமா? அம்மா உனக்கு மலை போல சாதம் அம்மா புட்டு போல புது கட்டையா மலை போல சாதாரியம்மா குண்டு போல பொய்யா அம்மா உனக்கு மலை போல சாதத்தை படைத்து குண்டு போல கொழுக்கட்டை செய்து கும்பமாக படைப்போம். கும்பம் படைத்து அதுக்கு தொட்டுக்க வேணும்ல அம்மனுக்கு என்ன தெரியுமா? அம்மா உங்களுக்கு காயும் நல்ல காயோ கருவாடம்மா கண்டவனே கருக்கருக்கவனே காய் நல்ல கருவாடம்மா
அப்படி காயும் கருவோடும் படைத்து இந்த பாமர மக்கள் இந்த ஏழைகள் ஒன்றாக சேர்ந்து அவருக்காக எல்லளவு தீபம் ஏற்றலாமோ அம்மாவுக்கு இந்த பாமர மக்கள் அநோக கோடி பாவம் செஞ்சிருக்கலாம், நன்மை செஞ்சிருக்கலாம். அவங்க கரத்தால இடக்கூடிய துன்பத்தை சாப்பிட்டா அம்மாவுக்கு தேவலோகத்துல இடம் கிடைக்குமா? அதனால விளக்கெல்லாம் அணைத்து விட்டு மாவிளக்கு ஜோதியில அம்மா திருத்தரையில் இருட்டு கும்மம்மா, அம்மாளுக்கு திருத்தரையில் இருட்டு கும்மம்மா, திருத்தரையில் திருட்டு கும்பமா அங்காளம்மா பேச்சியம்மா பொண்ணுக்கு வச்சு மாரியம்மா அடி கும்பத்தழகியம்மா அடி கோபாலம் தக்கையம்மா அடியம்மா கோபால் தங்கையம்மா. இப்பொழுது உங்களுக்கு படையலாக இட்டிருக்கிறோம். எங்கள் முத்துக்கள் இறக்க இந்த முத்துக்களை இறக்க வேண்டும். நீங்கள் அணிந்திருந்த வேம்பு அடையை வேப்பஞ்சாலையாக கட்டியிருக்கிறோம். இந்த மும்மூன்று அணிந்து கொண்டீர்கள். இந்த அருந்ததி இழந்தவர்கள் எனது தாய் வீடு உங்களுக்கு காவலாக விளங்க இந்த யாகாரி விட்டவர்கள் அழகாக கூழினை வார்ப்பார்கள், மஞ்சள் ஜலத்தை எங்கள் மீது தெளிப்பார்கள். பூமியை சாட்சியாக வைத்து மும்மூர்த்திகள் நாங்கள் அங்க பிரார்த்தனை செய்ய போகிறோம். பாமர மக்களுக்கு அரிய ஒரு வாய்ப்பு. படியிறக்கக்கூடிய பரமனும் மும்மூர்த்திகளும் புண்ணியம் இறந்த நமது குடியாலம் கிராமத்திலே நமது பூமி மீது அங்க பிரார்த்தனை செய்ய போகிறார்கள். வீட்டில் உள்ள ஆடு மாடுகளுக்கும் நோய் நொடி வராமல், முத்துக்கள் வராமல் இந்த மாரியம்மன் குலத்திலேயே குடிகொள்ள வேண்டும் என்பதற்காக மும்மூர்த்திகள் அங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களால் முடிந்த காணிக்கையை இந்த ஆடை மீது செலுத்தி மும்மூர்த்திகள் அங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது நமது அகம்பாவம் எல்லாம் அழிய வேண்டும். அங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது அம்மனை வேண்டி இந்த மஞ்சள் நீரையை வீட்டுக்கு எடுத்து சென்று ஆடு மாடுகளுக்கும் நிலத்திலே தெளிக்கலாம். நாங்கள் உண்ட பிறகு அமுதம் என்று சொல்லக்கூடிய கூழ், இந்த கூழுக்கு மிஞ்சி இருந்தும் இல்லை, இந்த வேம்புக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது. இந்த ஏழாவது இனத்தவர்கள் நம்ம கிராம மக்களுக்கு கூழ் வார்ப்பார்கள். இதற்காக தான் அம்மனுக்கு கூழ் வார்க்கிறோம். வேப்பஞ்சலை இதற்காக தான் நாம் அணிவிக்கின்றோம். ஆகையால் பூமியை சாட்சியாக வைத்து மும்மூர்த்திகள் இதோ அங்க பிரார்த்தனை செய்யப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி மும்மூர்த்திகளும் அங்க பிரசவம் செய்ய போகிறாங்க. உங்களுடைய காத்திருக்கின்ற காணிக்கையை செலுத்தி அம்மன் அவர்கள் பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி. அம்மா வாங்க 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 எல்லாம் வாங்க. கோவிந்தா கோவிந்தா தாயே யாரம்மா வந்தாங்க. தனி விடுப்பா
இது எதற்கும் உதவாத கூடி இதற்கு எத்தனை எத்தனை பாடி இது எதற்கும் உதவாத கூடி இதற்கு எத்தனை எத்தனை பாடி எல்லோருக்கும் பொது வீடு எல்லோருக்கும் பொது வீடு அது எழுந்துகின்ற சுடுகாடு கூடி ஆடி பாரா சக்தி ஓ சக்தி ஓ கோவிந்தா 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா ஓம் சக்தி ஓம் அம்மனுக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மனுக்கு ஓம் சக்தி ஓம் ஆடி பாரா சக்தி ஓம் பிரகாரி அம்மன ஓம் சக்தி முத்து மாறிய ஓம் சக்தி அம்மா காஞ்சி காமாட்சி அம்மம்மா மதுரை மீனாட்சி அம்மம்மா மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி அம்மம்மா மதுரை மீனாட்சி காணுங்க உன் காட்சி காணுங்க உன் காட்சி அம்மா அற்புதம் உன் காட்சி அம்மா வேப்பஞ்சாறு மைக்கில் பேசு. இந்த பூமியை வேப்பஞ்சாலை அணிந்து இந்த பூமியை சாட்சி ஆமா துணியை மறிக்காதீங்க பூமியை சாட்சியாக வைத்து இந்த மும்மூர்த்திகள் அங்க பிரார்த்தனை செய்திருக்கிறோம். அதனால ஆண்கள் தான் அங்க பிரார்த்தனை எடுக்கணும், பெண்கள் அங்க பிரார்த்தனை எடுக்கக்கூடாது. பெண்கள் மார்பகமானது பூமியிலே படக்கூடாது. எல்லாம் வேண்டுகிறத தவறா என்றீங்க. பெண்கள் அங்க பிரார்த்தனை செய்யக்கூடாது, பெண்கள் மார்பகம் இந்த பூமியிலே படக்கூடாது. ஆகையால் ஆண்களுக்காக இந்த பாமர மக்கள் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக மும்மூர்த்திகள் அங்க பிரார்த்தனை செய்துகிறோம். எங்கள் முத்துக்கள் இறக்க ஏகாரி வீட்டிலிருந்து ஒரு கொட்டாங்கஞ்சி கூறு வந்திருக்கிறது. அம்மனுக்கு அமிர்தமாக படைத்து அந்த கூறினை அடியதை நாங்கள் உணவாக உட்கொள்ளப் போகிறோம். அம்மா மண்டியிட்டு நானா மர மாதாவே காரு அம்மா மண்டியிட்டு நாடாடிக்க மாதாவே வாங்க நம்மா கொத்தங்கத்தி கூலிக்காக புறம்பாடி வந்தவளா
ஆடி மாத கூழ் குடிக்க கூழ் குடிக்க அம்மனுக்கு பத்தினியா அம்மா ஓடி வரா ஆடி மாத குடிக்க பண்டிகைய என் தாய வாங்க அம்மா உன்னை வாழையிட்டு நான் அழைக்க தாய வரும் அம்மா அம்மா அரணியோ தாயே அம்மனுக்கு அரணியோ யாரோ உனக்கு சாராட்ட ஓடி வந்த அம்மாவும் கால்களுக்கு அம்மாவும் கால்களுக்கு ஒரு கோடி என்னம்மா பூஜை செய்து ஒரு கோடி என் தாய பூஜை செய்து ஆராரோ அரகரா எளமையனோ நாடி வந்த இந்த பக்தருக்கு ஒரு நல்வாக்கு நாயகிய அம்மா நாடி வந்த என் தாய பக்தர் அரகரா அம்பாத கொடியாளுக்கு நாம திருவிழா தாய்மார்களே, இந்த அருமையான நல்ல நாளிலே நம்முடைய கிராமத்தில் இருக்கும் முத்தாரம்மன் முத்து மாரி அம்மனுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆலயத்தை அமைத்து நம்முடைய கிராமத்தில் ஒரு கும்பாபிஷேகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தால் கோடி புண்ணியம் நம்ம வந்து சேரும் என்று சொல்லுவார்கள்.